ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 386வது நாமா ஓம் ஸ்ரீ ஷடங்க தேவதாயுக்தாயி நமஹா ஓம் என்பதாம். சேபியः சபயந்து கல்மஷ பயானி அஸ்மாகம் அல்பஸ்மித ஜோதிர்மண்டல சங்கிரமாக தவ சிவே காமாட்சி ரோச்சிஷ்ணவः பீடா கர்மட கர்ம கர்ம சமய வியாபார தாப அனல ஸ்ரீபாத நவஹர்ஷ வர்ஷண சுதா ஸ்ரோதஸ்வினி ஷீகராக. மந்தஸ்மித சதகம் மூக பஞ்சசதியில் 91வது ஸ்லோகம் இதுதான். இந்த வரிகளை காண்பித்து கொடுத்த அன்னையின் பெரும் கருணையே கருணை. அவ்வப்பொழுது எனக்கு துணையாக ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்கம் அளிப்பாள். இந்த ஸ்லோகத்தின் பொருள் 386வது நாமாவான ஓம் ஸ்ரீ ஷடங்க தேவதாயுக்தாயி நமஹா என்பதுடன் எவ்வாறு பொருந்தும்? அர்த்தத்தை தெளிவாக விளக்கினாள் அன்னை. இன்று நேரில் இல்லை, ஒலியாக மட்டும்தான் இருந்தாள். நம் அனைவரிடமும் கருணை பொழிவாக இருப்பவள் அன்னை. நமக்கு எதை கற்பிப்பாள்? ஆம், ஷடங்க என்பது 6 சக்திகளை குறிக்கும். 6 சக்திகள் பிரியாமல் நிற்கும் அவளிடம். முதலில் மூகரின் வார்த்தைகளை புரிந்து கொள் என்றாள். மூகர் சேபியா சபயந்து, எனது தவறுகளை பாப கர்மாக்களை வேருடன் அழிப்பாய் அம்மா. அஸ்மாகம் எங்களுக்கு கல்மஷ பயானி, பயம் எப்பொழுதும். அல்பஸ்மித, உனது மந்தஸ்மிதமான இளநகை ஒன்றே போதும். ஜோதிர் மண்டல சங்கரமாக, ஒளிக்கற்றைகளுடன் இருக்கும் அவை. தவ சிவே காமாட்சி, மங்களமானவளே காமாட்சி தாயே. ரோச்சிஷ்ணவகா, உன் ஜொலிக்கும் புன்னகையை எங்கள் பால் வீசு. பீடா கர்மட கர்ம கர்ம சமய வியாபார, தவறுகள் பெருகும் பொழுது தாப அனலகா ஸ்ரீபாதா, அக்னி ஜுவாலையாக எங்களை தகிக்கின்றது. நவ வர்ஷண, கோடை காலத்தில் முதலில் வரும் புது மழை போல, புது சாரல் போல. வர்ஷண, வர்ஷித்தல் வேண்டும். ஆம், அது அமுத மழையாக, ஷீகராக எங்களை நனைத்து, சுதா ஸ்ரோதஸ்வினியாக விடாமல் காப்பாற்று தாயே என்பது மூக்கரின் வேண்டுகோள். ஆம், நம் அனைவரின் வேண்டுகோளும் அதுதான். எனது மனம், எதை நாம் தொடர்ந்து செய்தால் நன்மை விளையும்? பாபகர்மாக்கள் நம்மை அண்டாது. தினமும் அன்னையின் 1000 நாமாக்களை வாயினால் பாடினால் போதுமா? மனத்தில் சிந்தித்தால் போதுமா? எப்படி? ஆம், அதற்குத்தான் ஷடங்க ஞாசம் தெரிந்து கொள், பின் வழிபடு என்றாள். தாயே, என் மனம் அல்லது ஹிருதயத்தில் ஹிருதய தேவியாக நீ நின்றால்தான் அது முடியும். பின் என்றாள். எனது தலையில் ஷிரோ தேவியாக மூளையின் செயல்பாடுகளை நன்மையான பாதையில் செலுத்துபவளாக நீ இருக்க வேண்டும். அது போதுமா என்றாள். ஆம், மூளை உடலுடன் சேரும் இடமான ஷிகா தேவியாக முதுகுத்தண்டின் ஆரம்பத்தில் நின்று மூளையிடும் கட்டளைகளை சரிவர அந்தந்த பாகத்திற்கு தெரிய வைத்தல் வேண்டும் நன்மையாக என்றேன். அது போதுமா என, இல்லை அம்மா, கவச்ச தேவியாக என் தோள்களுக்கு வலிமை புகுத்தி முழுமையான மனிதனாக ஆக்குதல் வேண்டும். அவள் பின் என்று கேட்பதற்கு முன் நேத்திர தேவியாக எனது கண்கள் நன்மையான மங்களமானவற்றையே காணுதல் வேண்டும். பின் அஸ்திர தேவியாக என்னுள் மலர்ந்து கரங்களை பிடித்து அழைத்துச் செல்வாய் அம்மா என்றேன். ஓ, அங்கன்யாசம் என்னும் செயலை தினமும் செய்து வர வழிபாடு பலனளிக்கும், பாப்பங்கள் தீயினில் தூசாகும் என்று முடித்தாள். செய்வோம் தினமும் அங்கன்யாசத்தை. மந்திரபூர்வமாக முடிந்தால், இல்லை என்றாலும் அம்பாளை அந்த இடங்களில் 6 இடங்களில் நிறுத்த தினமும் பழகுவோம். புலி பட்டம்மாவுக்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.